Hi friends, Assalamu alaikum. நூடுல்ஸ் செய்முறை. நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஹீட் பண்ணிக்கணும். தண்ணி கொதிக்கும் போது 450 கிராம் நூடுல்ஸ் இதில் போட்டுக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான சால்ட், ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கணும். இதில் இது வேகினதுக்கு அப்புறம் நூடுல்ஸ் வடிகட்டிக்கலாம். அதுக்கப்புறம் கோல்டு வாட்டர் போட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். காலிஃப்ளவர் சிக்கன் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஆயில் ஹீட் ஆனவுடன் இது ஆயிலில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் கேப்சிகம், கேரட், ஸ்ப்ரிங் ஆனியன், தேவையான கருவேப்பிலை, 10 பல் பூண்டு இது மெல்லிசாக அரிஞ்சிக்கணும். 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் கிரீன் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் ரெட் மசாலா. கடாயில் ஆயில் போட்டுக்கணும். ஆயில் ஹீட் ஆனவுடன் ஆனியன், கருவேப்பிலை, கேரட், பூண்டு, கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன் இது நல்லா வதக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் கிரீன் மசாலா போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நூடுல்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தேவையான சால்ட் இதில் போட்டுக்கணும். ஒரு 2 மினிட்ஸ்க்கு இது குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் இது ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். தேவையான ஆயில் போட்டுக்கணும். கருவேப்பிலை, கேரட், பூண்டு, கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன், நூடுல்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 2 பச்சை மிளகாய் கீரி இதில் போட்டுக்கலாம். தேவையான சால்ட்டை போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் ஹீட் ஆனவுடன் ஆனியன், பூண்டு, கருவேப்பிலை, கேரட், கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன், 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ரெட் கலர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதில் நூடுல்ஸ் போட்டு தேவையான சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தவா ஹீட் ஆனவுடன் 4 ஆம்லேட் போட்டு இது நல்லா சின்ன சின்ன பீஸாக பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதில் ஆம்லேட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கிரீன் நூடுல்ஸ் கூட இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். காலிஃப்ளவர் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது ஒயிட் கலர் நூடுல்ஸ் இது கூட போட்டு ஆம்லேட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். 2 மினிட்ஸ்க்கு இது குக் ஆகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நூடுல்ஸ் தயார். சுட சுட சேவ் பண்ணாக்கா இஃப்தியார் ஸ்பெஷல் தயார். பாதாம் ஜூஸ், சமோசா, வடை, நோம்பு கஞ்சி, தர்பூசணி எல்லாம் தயாராக இருக்குது. வாங்க சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.